பட் இனிமே அசோக்கோட வாழ்க்கையில எல்லா பக்கத்துலயுமே அபியோட பேரு இருக்கு. அபி அபி என்ன போச்சுடா. ஏற்கனவே அபி அக்கா அளந்துதான் பேசும். இப்போ அந்த பேச்சு கூட வர மாட்டேங்குதே. நைட்டு புறம் தூங்கலாம், அப்புறம் எப்படி பேச்சு வரும்? ஹூன்னு 2 வார்த்தை தான் வரும். அதுவும் 2 வார்த்தை கூட இல்ல, அது 2 எழுத்து. இல்ல கணேசா, தூக்கம் வராததால பேச்சு குறையல. அது ராஜகுமார நேர்ல வந்ததால தான் அந்த பேச்சு கம்மி ஆயிடுச்சு. ஓ அப்படி. உங்க அம்மா சொல்லும் போதும் கதையா தான் இருந்தது, நாங்க சொல்லும் போதும் உனக்கு கதையா தான் தெரிஞ்சது. இப்ப பாரு, கதையே நிஜமாயிடுச்சு. என்ன நிஜமாச்சு? ராஜகுமார உன் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா அபி. உன்னை பார்த்து சிண்டர்லாவையும் கையில கொடுத்துட்டான். அப்போ எல்லா கதையும் சீக்கிரம் நிஜமாக போகுது. ஏய், உன்ன உண்மையை தானே சொல்றேன். அபி, இனி உன் வாழ்க்கையில ஒரு கஷ்டமும் இல்ல, நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்சு இருக்க போகுது. அழகான கனவு ஒண்ணு, அதை விட அழகான வாழ்க்கைய மாற போகுது. ஏக்கா, நீ சொல்றத பார்த்தா இந்த குடுகுடுப்பக்காரன் நைட்ல வந்து குறி சொல்ற மாதிரியே இருக்க. உன் வீட்டு பக்கத்துல யாராவது வந்து சமீபத்துல சொன்னாங்களா உனக்கு குறி? டேய், உன்னை கொலை பண்ண போறேன். நீ என்ன கொல்றது இருக்கட்டும், நம்ம கரெக்ட் டைமுக்கு ஆபீஸ் போலாம். முதலாளி நம்ம எல்லாரையும் கொண்டு வருவா, போலாம். கட்டிங் மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் வாய் உனக்கு ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சுல. பேசுறது இருக்கட்டும், வண்டி வந்துருவா, போலாம். அபி, நேரமாச்சு, கிளம்பலாமா? இதுக்கா இன்னும் 10 நிமிஷம். இது 17வது 10 நிமிஷம். நாளைக்கு காலையில வந்து பாத்துக்கலாம்ல அபி அக்கா? இல்லம்மா, அசோக் சார் காலையில 10 மணிக்கெல்லாம் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிருக்காரு. நம்மள நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காரு. அபி, நம்மள நம்பி இல்ல, உன்னை நம்பி. எங்களெல்லாம் நம்பி பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு 10 பைசா கடன் தர மாட்டான். கணேசா, கட்டிங் மாஸ்டர் ஆயிட்டா நினைச்ச மாதிரி எல்லாம் பேசுவியா? அபி, இதோ முடிஞ்சதுக்கா, இன்னும் 2 நிமிஷம். இதோட 26வது 2 நிமிஷம் கரெக்டா? அபி, நீ டிசைனை மட்டும் தான் கவனிக்கிறேன்னு நினைச்சேன், ஆனா நீ எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க. அப்படியெல்லாம் கவனிச்சதாலதான் நீ இப்ப கட்டிங் மாஸ்டரா இருக்க. ஆமா அபி. இது எப்படி இருக்கு? என்ன அபி, உன் டிசைனை பத்தி நான் சொல்லுமா? நான் சூப்பரா இருக்கு. என்ன சூப்பரு? ஏன் கணேசா, நல்லா இல்லையா? அட நீ வேற ஒண்ணு அபி, இதெல்லாம் வந்து சூப்பருக்கு மேல சூப்பரோ சூப்பரு. நீ வேணா பாரு அபி, நாளைக்கு காலையில அசோக் சாரே உன்னை கூப்பிட்டு இன்னொரு சென்ட்ரலா உனக்கு கொடுத்துருவாரு.